ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃப்ளோ எம்இ தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஓகே, பார்ட் 4 எது கவர் பண்ணுதுன்னா நம்மளோட எரர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகே, எரர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்லாம் இது கவர் ஆயிரும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க வீட்டில், எப்படி கொடுத்துருவாங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நம்பர்ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு தான் கொஸ்டினா இருக்கும். ஓகே, அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் மூலியமா தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த ரூல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல் நான்-ஜீரோ டிஜிட் ஆர் சிக்னிஃபிகன்ட். நான்-ஜீரோ டிஜிட்னா ஜீரோவே இல்லாம எல்லாமே 1ல இருந்து 10 வரைக்கும், 1ல இருந்து 9. ஓகே, 9 வரைக்கும் ஒரு நம்பர் எல்லாமே இருக்கும். அதான் ஆல் நான்-ஜீரோ டிஜிட் இருக்கும். அது ஆல் நான்-ஜீரோ டிஜிட் எல்லாமே சிக்னிஃபிகண்டா இருக்கும். ஓகே, ஆர் சிக்னிஃபிகன்ட். That means நம்பர் 1 to 9 வரைக்கும். ஓகே, அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4.125, தென் 1 2 3. ஓகே, இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட், இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் பார்த்தீங்கன்னா இதில் எப்படின்னா எல்லாமே நான்-ஜீரோவா இருக்கு. 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும். 4 இருக்கு, அதான். ஓகே, 2 5. அப்போ 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே, தென் இதில் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே, கிளியர்? இப்படிலாம் இருக்கும். ரெண்டாவது என்னன்னா ட்ரெய்லிங் 0 டிஜிட் ஆர் சிக்னிஃபிகன்ட். ட்ரெய்லிங் 0 டிஜிட். ட்ரெய்லிங் 0னா லாஸ்ட் ஈக்குவல் 0. ஓகே, ஆர் சிக்னிஃபிகன்ட் ஒன்லி எப்பதான், எப்போ லாஸ்ட் 0 இருக்கு அது சிக்னிஃபிகன்ட் நம்ம சொல்றோம். எப்போ சொல்றோம்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா ஒன்லி when they appear after the டெசிமலுக்கு அடுத்து லாஸ்ட் வரக்கூடிய ஜீரோஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்டா இருக்கும். ஓகே, ஆஃப்டர் த டெசிமல். ஹியர் த டெசிமல். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆகுமா? 4.00, தென் 0.043010. ஓகே, 4.00ல என்ன இருக்குன்னா இங்கேயும் 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு. இதுதான் அர்த்தம். ட்ரெய்லிங் 0னா லாஸ்ட் உள்ள 0. ஓகே, லீடிங் 0னா ஃப்ரண்ட்ல உள்ள 0. அப்ப ட்ரெய்லிங் 0னா ரைட் சைடுல உள்ள 0ன்னு சொல்லலாம், லீடிங் 0னா லெஃப்ட் சைடுல உள்ள 0ன்னு சொல்லலாம். ஓகே, டவுட் இல்லையே. அப்போ ட்ரெய்லிங் 0னா அந்த லாஸ்ட் 4.00 இருக்கா? இந்த 0 எப்போ சிக்னிஃபிகண்டா இருக்கும்? சில கண்டிஷன்ல மட்டும் தான். என்ன கண்டிஷன்? ஒன்லி when they appear after the decimal. இதான் டெசிமலுக்கு அடுத்து தானே எது இருக்கு. அப்ப அந்த ரெண்டு சிக்னிஃபிகன்ட் சொல்லாமா? அப்போ நம்மளுக்கு தெரியும் நான்-ஜீரோ சிக்னிஃபிகன்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே படிச்சிட்டோம். அப்ப இங்க எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு? 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். கிளியர்? தென் அதே போல பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா இதுலயே நம்ம என்ன சொல்லலாம், இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு சொல்லிடலாம். இதுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு சொல்லலாம். அப்போ 4 3 0 1 0 சிக்னிஃபிகன்ட் 1 2 3 4 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கன்ஃபார்ம் சொல்லிடலாம். சரி, அப்போ இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா அப்படின்னு கேட்டா இன்னொரு ரூலை இதிலே படிச்சுக்கணும். ஓகே, இன்னொரு ரூல் என்னன்னா லீடிங் ஜீரோஸ்னா ஃப்ரண்ட்ல இருக்கா, இந்த ஜீரோஸ் ஆர் நெவர் சிக்னிஃபிகன்ட். எப்பவுமே அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வந்தாலும் டெசிமல் வந்தாலும் சரி, எப்பவுமே நெவர் சிக்னிஃபிகன்ட். அப்போ சொல்லுங்க, இந்த ரெண்டு ரூலையும் வச்சுதான் இந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதனாலதான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த ரூலையும் சொல்லி இந்த ரூலையும் சொல்றேன். ஓகே, ஆர் நெவர் சிக்னிஃபிகன்ட். ஓகே, அப்பனா இது ரெண்டும் கண்டிப்பா சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அப்போ 1 2 3 4 5 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே, இது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா அதுவே சொல்லலாம். இல்லாட்டி 0.0 அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். 4030 நமக்கு தெரியும். ஓகே, இதான் பண்ண போறோம். நம்மளுக்கு தெரியும் இந்த செகண்ட் இது ஃபர்ஸ்டா, இது செகண்ட் ரூலா, இது தேர்ட் ரூல். செகண்ட் ரூல் வச்சு தெரியும் இந்த 0 சிக்னிஃபிகன்ட் தெரியும். கரெக்டா? ஏன்னா ட்ரைனிங்ல இருக்கு. ஓகே, இது நம்மளுக்கு தேர்ட் ரூல் வச்சு நம்மளுக்கு தெரியும் இந்த இதுல எந்த சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அப்போ 1 2 3 4. கரெக்ட்? 4. அப்போ 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் பாயிண்ட் என்னது? இந்த ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் ஆன்
the of magnitude order of magnitude na 10 power. Okay, அதான் order of magnitude. Order of magnitude is not considered as significant figure. Significant figure. Okay, அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ 38.3 into 10 power 4 அப்படி இருக்கு. ஓகே, 10 power 4க்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இல்லை நம்ம ஃபோர்த் மைண்ட்ல தெரிஞ்சுட்டு. அப்போ எத்தனை சிக்னிஃபிகன்ட்? 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். தட்ஸ் ஆல். கிளியர்? இன்னும் லாஸ்ட் 5ம் 6 இருக்கும். ஓகே, ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, இப்போ 0 வந்து நமக்கு தெரியும், 0 வந்து ட்ரேடிங் லாஸ்ட்ல இருந்தா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கும். எப்ப சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கும்னா டெசிமல் முன்னாடி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கும். ஓகே, இப்போ லீடிங்ல இருக்கக்கூடிய 0 வந்து நெவர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். கரெக்டா? அப்போ ஓகே, இப்போ ரெண்டு நான் ஜீரோக்கு நடுவுல இருக்கக்கூடிய 0 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா இல்லையான்னு பார்க்கிறோம். ரெண்டு நான் ஜீரோக்கு நடுவுல பாதுகாப்பா இருக்கு 0, அப்போ அது வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்ப என்ன சொல்லலாம்? ஆல் தி 0 that lie in between the non-zero. Okay, in between the non-zero digit or significant figure. That's all. Clear? அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? அப்போ இது நான் ஜீரோ, இது நான் ஜீரோ, இது 0 ரெண்டு நடுவில் இருக்கா. அப்போ 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். தட்ஸ் ஆல். தென் பார்த்தா 4 0 0 0 0 0 1 நான் ஜீரோ 1 2 3 4 5 6. அப்போ 6 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். தட்ஸ் ஆல். ஓகே, லாஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட். ஓகே, சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா, கான்ஸ்டன்ட்டுக்கு எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட்டோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு அர்த்தம்னா இன்ஃபினிட்டி. கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் எப்பவுமே எப்படின்னா இன்ஃபினிட்டியா இருக்கும். எப்படி இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க அதான் நம்ம பார்ப்போம். 4ன்னா கான்ஸ்டன்ட், இப்போ இது ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கேட்டாங்கன்னா அது வந்து நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, பைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், இதோட வேல்யூ 3.14 சொல்லும். இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கேட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி சொல்லலாம். எப்படி சொல்றோம் அதான் பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும், மேக்ஸ்ல படிச்சிருப்போம், பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை ஜீரோனா வச்சுட்டே போகலாம். ஓகே, கரெக்ட் தான் மேக்ஸ்ல. அப்போ எத்தனை நாள் இருக்கலாம். ஓகே, அப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் என்ன படிச்சுக்கோம்? ட்ரெய்லிங் 0 digit are significant only when they appear after the decimal. அப்போ ஆஃப்டர் த டெசிமலுக்கு எத்தனை 0 இருந்தாலும் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துட்டாங்களா? நம்மளுக்கு மேக்ஸ் ரூலை வச்சு தெரியும், எத்தனை 0னாலும் டெசிமலுக்கு அடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ போட்டுக்கிட்டே இருக்கலாம்ங்கிறது எண்டே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லிங்க்கு இருக்கக்கூடிய 0 வந்து சிக்னிஃபிகன்ட் ஒன்லி when they appear decimal after the decimal. இது ஆஃப்டர் த டெசிமல்ல தானே இருக்கு. அப்போ இன்ஃபினிட்டி சொல்லவே முடியாது. கரெக்டா? எவ்வளவு நாள் போய்கிட்டே இருக்கும். அதான் இது வந்து மீன் பண்றேன். ஓகே, தட்ஸ் ஆல். தென் rounding of rounding off இப்போ ரவுண்டிங் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம்னா, ப்ராப்ளம் பண்ணிட்டு கான்செப்ட் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால நான் ப்ராப்ளம் பண்ணிட்டு கான்செப்ட் பார்ப்பேன். ஓகே, இப்போ 1.632. ஓகே, இப்போ விட்டுருங்க, இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகே, ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, லாஸ்ட் டிஜிட்டை பார்க்குறேன். இந்த டிஜிட் என்னது? 2. 2 எப்படி இருக்கு? லெஸ் தென் 5னா அதோட ப்ரிசீடிங் டிஜிட் அப்படியே வச்சிடணும். அதை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அப்போ 1.63. ஓகே, இதை ரவுண்டிங் ஆஃப். இப்போ திரும்ப சொல்றேன், இதை எடுத்துக்கணும். இப்போ என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்துக்கணும். ஓகே, இது எப்படி இருக்கு? 3. அப்போ 3 என்னது? லெஸ் தென் 5. அப்போ இதோட ப்ரிசீடிங் இதை அப்படியே வச்சிடணும். அப்போ 1.6. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ண இப்படி வச்சு இது வரைக்கும் கொண்டு வரலாம். ஓகே, கிளியர் தானே? இப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ இதுதான் லெஸ் தென் 5 இருக்கும்போது இன்சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை வந்து ப்ரிசீடிங்ல உள்ள டிஜிட்டை வந்து நம்ம வந்து அப்படியே வச்சிடணும். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொன்னா 1.637. இதை பாருங்களேன், 7 எடுக்க போறோம். 7 எப்படி இருக்கு? கிரேட்டர் தென் 5 இருக்கா? அப்போ கிரேட்டர் தென் 5னா ப்ரிசீடிங்ல உள்ள டிஜிட்டை நம்ம 1 டிஜிட் கூட்டணும். ஓகே, அப்போ 1.63 இருக்கா? அப்போ 1.64. ஓகே, கிளியர்? தென் தேர்ட், எல்லாமே ஒவ்வொரு ரூல். அந்த ரூலை நான் ப்ராப்ளமோட எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும். எந்த ரூலு? லெஸ் தென் 5. இது வந்து கிரேட்டர் தென் 5. ஓகே, தென்
1.635. இதை நம்ம ரெண்டா பிரிப்போம். ஏன்? ஏன்னா லாஸ்ட் உள்ளது ஈக்குவல் டு 5 இருக்கு. ஈக்குவல் டு 5 இருக்கும்போது லெஸ் தென் 5னா நம்ம வந்து அப்படியே ப்ரெசிடிங் டிஜிட் அப்படியே வச்சுக்குவோம். கிரேட்டர் தென் 5னா ப்ரெசிடிங் டிஜிட்டிய 1 டிஜிட் கூட்டுவோம். ஓகே, இப்போ ஈக்குவல் டு 5 இருக்கும்போது ரெண்டா ஸ்பிட் பண்ணுவோம். ஓகே, ரெண்டா ஸ்பிட் பண்ணுவோம். என்னன்னா ப்ரெசிடிங் டிஜிட் வந்து இது வந்து என்னன்னா ப்ரெசிடிங் டிஜிட். ஓகே, ப்ரெசிடிங் டிஜிட் தான் பார்ப்போம். ப்ரெசிடிங் டிஜிட்னா இதுக்கு முன்னாடி உள்ள டிஜிட். ஓகே, ப்ரெசிடிங் டிஜிட். அந்த ப்ரெசிடிங் டிஜிட்டை பார்ப்போம். ப்ரெசிடிங் டிஜிட்டை பார்க்கும்போது ஒன்று என்னன்னா ஆடா இருக்கும், இல்லாட்டி ஈவனா இருக்கும். கரெக்டா? ஓகே, ஆடா இருந்துச்சுன்னா +1 பண்ணணும். ஈவனா இருந்துச்சுன்னா ரிமைன் சேம், அப்படியே விட்டணும். ஓகே, சரி, இது எப்படி நினைச்சுக்கலாம்? ஆடா இருக்கும்போது +1 பண்ணும்போது, ஈவனா இருக்கும்போது நம்ம அப்படியே விட்டணும். கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆடா இருக்கு, ஆடு என்னெல்லாம் இருக்கும்? 3, 5, 7, ஓகே 9 எல்லாமே ஆடு. ஆடை ஒன்று கூட்டினா இப்படி என்ன ஆகும்? ஈவனா மாறிடும். அப்ப நம்ம டார்கெட் என்னன்னா ஈவனா ஆக்குதான் நம்ம டார்கெட். நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இப்ப ஈவனா இருக்கும்போது ஈவனே வச்சுக்கலாம். அப்போ ஆடா இருக்கும்போது ஈவனா மாற்றணும். அப்ப ஈவனா மாற்றதுக்கு ஒண்ணு கூட்டணும், இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஈஸியா ஆக்கிறதுக்கு இப்படி இருக்கு. ஓகே, அப்போ 5 இருக்கு. 5க்கு முன்னாடி இருக்கு 3 இருக்கு. 3 என்னது? அப்போ ஆடுல வரும். கரெக்டா? அப்ப ஆடுல வரும். அப்போ 3 ஒன்று கூட்டணும். அப்ப என்ன பண்ணலாம்? இது வந்து ஆடுல வரனால 1.64. 1.64. ஓகே, இதே ஈவன் வந்து அப்படி இருக்கணும். அப்ப நம்ம டார்கெட் எப்படி இருக்கணும்? ஈவன் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த 5 ஈக்குவல் டு 5 வரும்போது அதோட ப்ரெசிடென்ட் டிஜிட் ஆட்ல இருக்கா ஈவன்ல இருக்கான்னு பார்க்கணும். இஃப் இன் கேஸ் இது வந்து ஆட்ல இருக்கு அப்பனா ஒன்னு கூட்டி ஈவனா மாற்றணும். இஃப் இன் கேஸ் அது ஈவன்ல இருக்குன்னா நம்ம ஈவன்ல விட்டுணும். அப்ப நம்ம டார்கெட் ஈவன். கிளியர்? ஓகே, தென் ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட். ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனா தெரியும். சயின்டிஃபிக் நோட்டேஷன். சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா கேபிட்டல் N = A × 10⁻B. இந்த B இருக்கு தெரியுமா? இந்த B தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட். ஓகே, ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் அப்படிம்போம். ஓகே, ஓகே, இதுல இந்த ஏயோட வேல்யூ இதுல இருந்து தெரியுதுன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் இருந்தா அதான் ஏயோட வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ 1, மேக்ஸிமம் வேல்யூ 10. ஓகே, பி வந்து என்னன்னா பாசிட்டிவ்னு சொல்லலாம், இல்ல நெகட்டிவ்னு சொல்லலாம். நெகட்டிவ் ஆஃப் பவர் ஆஃப் 10. ஓகே, பவர் ஆஃப், ஏன்னா பி வந்து எங்க இருக்கு? 10க்கு மேல இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? பவர் ஆஃப் 10ங்கலாம். ஓகே, ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த ஏ வேல்யூ நான் சொல்லிட்டேன் 1ல இருந்து 10 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவோம். ஓகே, ஏயோட வேல்யூ இஃப் இன் கேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா நம்ம ஏ வந்து எப்படி கன்சிடர் பண்ண போறோம்னா 1ஆ கன்சிடர் பண்ணிடுவோம். சரி, இப்போ ஏ வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா 5க்கு அதிகமா 10க்குள்ள 10 இருக்கலாம். அதான் ஈக்குவல்டுன்னு அர்த்தம். எழுத பாருங்க, 10 இருக்கலாம், அதான் ஈக்குவல்டுன்னு அர்த்தம். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஏயோட வேல்யூ எப்படி கன்சிடர் பண்ணலாம்? அப்ராக்சிமேட்லா 10 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம ப்ராப்ளம் போடும்போது ஈஸியாக கேட்கும். ஓகே, ஓகே, நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எப்படி வருவோம்னா 25 × 10⁻3 இதான் கொஸ்டின். ஓகே, இதே ஃபர்ஸ்ட் நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல மாற்றணும். ஓகே, எப்படி மாற்றலாம்? அப்போ நம்மளுக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி இருக்கும்னா ஏவோட வேல்யூ 1ல இருந்து 10க்குள்ள தான் இருக்கணும். ஆனால் 25 இருக்கு. அப்போ நம்ம 1ல இருந்து 10க்குள்ள மாற்றணும். அப்போ எப்படி பண்ணலாம்? n = 25. 25 × 10⁻3. இதை 25 நான் வந்து 10க்குள்ள மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்? கீழே ஒரு 10 டிவைட் பண்ண போறேன், மேலே ஒரு 10 மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகே, அது பண்ண என்ன ஆகும்னா n = 2.5 × 10⁻4 கிடைக்கும். இப்போ சொல்லுங்க, ஏ தான் 2.5 சொல்லலாமா? ஏன்னா ஏயோட கண்டிஷனே 1ல இருந்து 10க்குள்ள தான் இருக்கணும். அப்போ 2.5 வந்து 1ல இருந்து 10க்குள்ள இருக்கு. அப்போ ஏக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு மாத்தியாச்சு. கிளியர் தானே? இப்போ பியோட வேல்யூ சொல்லலாம் 4ன்னு சொல்லலாம். கரெக்டா? சரி, ஃபர்ஸ்ட் கேஸா இது வருது. ஏன் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஏ வந்து லெஸ் தென் 5. அப்ப லெஸ் தென் 5னா நான் ஏவை எப்படி எடுத்துக்கலாம்? ஏ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்ப n = 1 × 10⁻4. அப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்கலாம்? அப்ராக்சிமேட்லா 10⁻4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியர்? தட்ஸ் ஆல் இது கொஸ்டின். ஓகே, இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். 253 × 10⁻7. ஓகே, 253. இப்போ அதே மூலம் நம்ம வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன் சேஞ்ச் பண்ணும்போது 2.53 போடலாமா? 53க்கு 2.53 கொண்டு வரணும்னா ஹியர் டிவைட் பை 100 மேலேயும் இன்ட்டு 100 பண்ணுமா? அப்போ 10⁻7 இன்ட்டு 100னா பிளஸ் 2 ஓகே கரெக்டா? அப்போ என்ன சொல்லலாம் 2.53 இன்ட்டு 7 8 9 ஓகே. இப்போ சொல்லுங்க ஏ வந்து எப்படி இருக்கு? லெஸ் தென் 5 தான் இருக்கு. 2.53 என்னது 5 விட கம்மி. அப்ப நம்ம ஏவை எப்படி எழுதலாம்? அப்ராக்சிமேட்ல 1ன்னு எழுதலாம். அப்ப n is equal to 1 into 10⁻9. ஓகே கிளியர் 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 தட்ஸ் ஆல். இது ஓகே. இப்போ நம்ம லெஸ் தென் 5 பண்ணியாச்சு. இப்போ கிரேட்டர் தென் 5 பண்ணலாமா? கிரேட்டர் தென் 5க்கு 78 into 10 இது கொஸ்டின் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இது கொஸ்டின் நம்பர் 2 எடுத்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 எடுத்துக்கலாம். ஓகே 78 into 10⁻4 எடுத்துக்கலாம். இதே போல நம்ம வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் சேஞ்ச் பண்ணோம். n is equal to divided by 10 into 10 அப்போ 7.8 into 10⁻5 ஆயிருமா? இப்போ ஏயோட வேல்யூ எப்படி இருக்கு? 7.8 சொல்லலாம். இது வந்து எப்படி? கிரேட்டர் தென் 5. அப்போ கிரேட்டர் தென் 5னா ஏ வந்து அப்ராக்சிமேட்லியா 10ன்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்? ஏ வந்து அப்ராக்சிமேட்லியா நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். அப்போ n is equal to 10 into 10⁻5 நம்ம 10⁻6ன்னு எடுத்துக்கலாம். இதான் ஆர்டர் ஆஃப் மேக்னிட்யூட். இது இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ஆல். அடுத்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனா? அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் தென் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் டெசிமல் பார்ப்போம். ஓகே இதில் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் சிமிலராக இருக்கும். தென் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனும் சிமிலராக இருக்கும். ஓகே இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி நம்ம பண்ணுவோம். 7.21 ஓகே. அதுக்கடுத்து 12.411 ஓகே. தென் பார்த்தீங்கன்னா 0.0028 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன கிடைக்கும்னா 19.6238 ஓகே இப்படி கிடைக்கும். இதுல நம்ம எப்படி லாஸ்ட் இதை வந்து நம்ம எப்படி அவுட் ஆஃப் பண்ணி கம்மியாக கொண்டு வர போறோம் அதான் பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட எத்தனாவது டிசிமல் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே செகண்ட் பொசிஷனுக்கு அடுத்து டிசிமல் இருக்கு. ஒன்ஸ் டென்ஸ் சொல்லுமா? ஒன்ஸ் டென்ஸ் ரெண்டாவது அடுத்து டெசிமல் பாயிண்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் டென்ஸ் 100 வந்து தேர்ட் பொசிஷனுக்கு அடுத்து டெசிமல் இருக்கு. அப்ப 3 இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஃபோர்த் பொசிஷனுக்கு அடுத்து இருக்கு. ஓகே இப்போ இந்த மூணுலையும் எது கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்து. ஓகே அப்போ நம்ம ஆட் பண்ணாவோ சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஃபைனல் வேல்யூக்கும் இந்த ஃபைனல் வேல்யூக்குள்ள டெசிமலும் எப்படி இருக்கணும்னா கம்மியா தான் இருக்கும். ஓகே அப்போ கம்மியில் எது? ரெண்டாவது. அப்போ இந்த ஃபைனல் வேல்யூ இருக்கா? ஃபைனல் வேல்யூ இந்த ஃபைனல் வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டாவதுக்குள்ள டெசிமல் மாதிரியே ஆக்கணும். ஓகே அப்போ ரெண்டாவதுக்குள்ள மாதிரி டெசிமல் ஆக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். இப்போ அதை பண்ணோமா? ரவுண்டிங் ஆஃப் நம்ம படிச்சாச்சா? 19.6238 ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்டிங் ஆஃப் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ண போறோம். ஓகே இப்போ இது 1 இது 2 அப்போ கரெக்ட். இப்போ நம்ம பண்ண போறோம். அப்போ நம்ம இதை எடுத்துக்கிற போறோம். 3 என்னது? 3 வந்து less than 5. அப்போ less than 5னா டிஜிட் நம்ம அப்படியே விட்டுலாமா? 19.62 சொல்லுவோம். டெசிமல் கிடைச்சிருக்கனால 62 அப்படின்னு சொல்லலாம். இதே அடிஷன் சரி சப்ட்ராக்ஷன் சரி. அப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம எப்படி சொல்லலாம்? நம்மளோட ஃபைனல் வேல்யூ எப்படி கொண்டு வர போறோம்னா நம்மளோட அடிஷன் பண்ணிப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். அந்த ஈச் நம்பரையும் நம்ம என்ன பண்ணோம்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பார்த்து அதில் ஃபைனல் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஆஃப் டெசிமல் ஓகே பார்த்துட்டு அதில் எது கம்மியோ அதே மாதிரி தான் ஃபைனல்லே இருக்கணும். இதான் ஓகே. தென் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பார்ப்போம். இப்படி எழுதலாம். ஃபைனல் வேல்யூ should round off to number with the minimum significant figure in decimal important. ஓகே டெசிமல்ல எது மினிமமா இருக்கோ ரெண்டாவது தான் மினிமம். 2 3 4ல 2 தான் மினிமம். அதே மாதிரி தான் ஃபைனல் வேல்யூலையும் ரெண்டாவது டெசிமல் வந்து மினிமம் பார்த்துக்கணும். அப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் டெசிமல், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே இதுல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் சொல்லியிருக்கோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இன் டெசிமல். ஆனா இங்க வந்து டெசிமல் கிடையாது, நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 75.5 into 125.2
இன்ட்டு 0.51. ஓகே, இவன் மல்டிபிள் பண்ணா 4820.826. ஓகே, இது கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 75.5ல 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே, ஏன் 3 சிக்னிஃபிகன்ட்? ஆல் நாட் ஜீரோ மட்டுமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். 1252 4. ஓகே, இதை வந்து நமக்கு தெரியும் லீடிங். ஓகே, லீடிங் வந்து நெவர் சிக்னிஃபிகன்ட். அப்ப இது வந்து எத்தனை? 2. ஓகே, இப்போ இதுல சொல்லுங்க மினிமம் எத்தனை? மினிமம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எத்தனை? மினிமம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து 2. ஓகே, அப்போ நம்ம ஃபைனல் வேல்யூ இருக்கு தெரியுமா? 4820.826 அப்படின்னு இருக்கு தெரியுமா? இந்த வேல்யூவை ஃபைனல் நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணணும், எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகரும் 2 இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். ஓகே, புரிஞ்சுட்டா? இப்போ 4820.826 இருக்கு. இப்போ நான் எப்படி இதோட சிக்னிஃபிகன்ட் நிறைய இருக்கு, ஆனா எனக்கு 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா கொண்டு வர போனா கவுண்டிங் ஆஃப் பண்ணுவோம். ஓகே, எப்படி பண்ண போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4820. இப்போ இதை நான் 48 4800 ஆக்கிட்டேன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 48 இன்ட்டு 10^2 எழுதலாமா? ஆர்டர் ஆஃப் மேக்னிட்யூட் எப்பவுமே சிக்னிஃபிகன்ட் கிடையாதா? அப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 2 ஆக்கலாமா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 48 இன்ட்டு 10^2. கரெக்டா? இதான் இதோட ஆன்சர். ஓகே, கிளியர்? ஓகே, தென் ஒரு கொஸ்டின் பார்ப்போமா? எல்லோட வேல்யூ okay 2.331 centimeter, then b யோட வேல்யூ 2.1 centimeter. ஓகே, then l plus b என்னன்னு கேட்காங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிப்போம். 2.331 and 2.1 எப்பவுமே நம்மளுக்கு வந்து அடிஷன்ல தெரியும். இங்கே பாயிண்ட் ஐயோ அடிஷன்ல தெரியும். எங்க பாயிண்ட் இருக்கோ கீழே அதே இதுல பாயிண்ட் இருக்கிறோம். அப்படி வச்சுன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். கரெக்டா? அப்படி ஆட் பண்ணும்போது இது ஆட் பண்ணுங்க 134.4. ஓகே, இப்போ இது என்னது? அடிஷன். அடிஷன்ல டெசிமல் பார்க்கணும். இது வந்து தேர்ட் பொசிஷனுக்கு அடுத்த டெசிமல் இருக்கு, இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு அடுத்த டெசிமல் இருக்கு. அப்ப நம்ம ஃபைனல் வேல்யூ எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு அடுத்து தான் இருக்கணும். அப்போ இதை எப்படி நம்ம கொண்டு வரணும்? இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஏன்னா நம்ம 2 தான் இருக்கணும். கரெக்டா? ஏன்னா இதுக்கு அடுத்த டெசிமல் இருக்கும். அப்ப இந்த 3 கன்சிடர் பண்ணி அதுக்கு முன்னாடி உள்ளதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். கரெக்டா? அப்ப 3 என்னது? 3 வந்து less than 5. அப்ப less than 5 சொல்லலாமா? less than 5னா அதை ப்ரெசிடிங்க அப்படியே விட்டுலாமா? இப்போ 4.4. இதை வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஈஸி ட்ரிக் வந்து ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா நம்மளுக்கு தெரியும் டெசிமல் வந்து 1க்கு அடுத்து இருக்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டிஜிட்க்கு அடுத்து இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தாலே நம்மளுக்கு வந்து கரெக்ட் தான். அதே மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குமா, அதுல வந்து ஒன்னே ஒன்று மட்டும் தான் அது சிமிலரா இருக்கும். பேலன்ஸ் எல்லாத்துக்குமே சேம் டிஜிட்டுக்கு தேர்ட் டிஜிட்டுக்கு அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எப்படி தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க? 4.431 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்க. இது ஏன்னு வச்சுக்கோங்க. இது பி 4.43 சென்டிமீட்டர். தென் சி 4.4 சென்டிமீட்டர். ஓகே, தென் டி 4 சென்டிமீட்டர். இப்போ நீங்க சொல்லுங்க, நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? ஒன்னுக்கு அடுத்து தான் டெசிமல் இருக்கணும். இந்த 1க்கு அடுத்து இது மட்டும் தான் இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஆனாலும் நம்மளுக்கு ஆப்ஷன்ல இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆப்ஷன் மேக்ஸிமம் இப்படி தான் கொடுக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் ஆப்ஷன் தான் கொடுக்காங்க. அப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி இருக்க கூடாது. அந்த நேரத்துல நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தென் அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன். அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன். அக்யூரசி அக்யூரசி பார்த்தீங்கன்னா அக்யூரசி expresses the correctness of a measurement. ஒரு மெஷர்மெண்டோட கரெக்ட்னஸ் தான் அக்யூரசி. ஓகே, ஆர் அப்படி சொல்லலாம் க்ளோஸ்னஸ் டு ட்ரூ வேல்யூ. ட்ரூ வேல்யூ க்ளோஸ்னஸ் உள்ள வேல்யூ தான் நம்ம அக்யூரசி சொல்லுவோம். ஓகே, க்ளோஸ்னஸ் டு த ட்ரூ வேல்யூ. ஓகே, தென் ப்ரிசிஷன். ப்ரிசிஷன் ரீப்ரொடியூசிபிலிட்டிங்கிறோம். ரீப்ரொடியூசிபிலிட்டி. ஓகே, அதுக்கு அர்த்தம் என்னன்னா ப்ரிசிஷன் வந்து ட்ரூ வேல்யூக்கு க்ளோஸா இருக்காது. ஓகே, அது ட்ரூ வேல்யூக்கு கொஞ்சம் நாட் சிமிலரா தான் இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது ஆனா அது நிறைய ப்ரொடியூஸ் வந்துருமா? 2-3 மாடல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அந்த ஸ்டெப் பண்ணி உங்களுக்கு வரும் தெரியுமா?
அந்த சொல்யூஷன் அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா க்ளோஸ்னஸ்ஸா இருக்கும். சரி, ஏன்னா நிறைய நிறைய வாட்டி பண்ணுவோம், பண்ணி க்ளோஸ்னஸ்ஸா இருக்கும். அதுதான் நம்ம ரேண்டம் சொல்லுவோம். அந்த ரேண்டம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிவைடட் பை அரித்மெட்டிக் மீன்ல டிவைடட் பை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிப்போம். சரியா, ரேண்டம் மீன்ல தான் நம்ம வந்து அரித்மெட்டிக் மீன்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இதான் இஃப் வி ரிப்பீட் a particular மெஷர்மெண்ட் சொன்னா ரிப்பீட் பண்ணுவோம், அப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் கிடைக்கும். மெஷர்மெண்ட் ஆஃப் ஏ குவான்டிட்டி number of time, then the precision refer to the closeness of the set of values so obtained. Okay, அடுத்து என்னன்னா அக்யூரசிங்கிறது ட்ரூ வேல்யூக்கு க்ளோஸா இருக்கும், ஆனா ப்ரிசிஷன்ங்கிறது ட்ரூ வேல்யூக்கு க்ளோஸ்னஸா இருக்காது ஒண்ணு. ஓகே, அந்த ப்ரிசிஷன் எப்படி இருக்கும்னா ப்ரிசிஷன்ங்கிறது ஒரு நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி அதே சேம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேம் கண்டிஷன்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். அப்போ அதோட சொல்யூஷன் அதோட ஆன்சர் வந்து டிஃப்ரெண்டா வரும். அது எல்லாமே எப்படின்னா சேமா இருக்கும், ஆனா ட்ரூ வேல்யூக்கு வராது. ஓகே, அதான் ப்ரிசிஷன். அந்த மாதிரி இதுலதான் நம்ம ப்ரிசிஷன் நம்ம என்ன சொன்னோம்னா ரேண்டம் எரர்லாம் வரும். ஓகே, அந்த ப்ரிசிஷன் தான் நம்ம அரித்மெட்டிக் மீன் அந்த க்ளோசஸ்ட் வேல்யூ எல்லாத்தையும் வரிசையா எழுதி எத்தனை க்ளோசஸ்ட் வேல்யூவோ அதை டிவைட் பை பண்ணா நம்மளுக்கு ட்ரூ வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்படிதான் பண்ணுவோம். ஓகே, இப்போ ப்ரிசிஷன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா? ஓகே, நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்னால ட்ரை பண்ணுவேன். அது ட்ரை பண்ணும்போது எனக்கு 2.5 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோனா 0.1 சென்டிமீட்டர். ஓகே, 0.1 சென்டிமீட்டர். தென் நான் இன்ஸ்ட்ருமெண்ட் 2 எடுக்கேன். ஓகே, இதோட வேல்யூ கன்சிடர் பண்ணும்போது 2.53 கிடைக்கும். இப்போ இதோட லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே, தென் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் 3 எடுக்கேன். ஓகே, இது மூலமா கன்சிடர் பண்ணும்போது என்னோட சொல்யூஷன் 2.531 கிடைக்கும். அப்போ இதோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்டா 0.001 சென்டிமீட்டர். லீஸ்ட் கவுண்ட் எத்தனை இருக்கோ அதே அளவுக்கு தான் இருக்கும். ஒன்ஸ் 10 100, இங்கே ஒன்ஸ் 10 100, 100 தான் டெசிமல் இருக்கு, இங்கே 100 தான் டெசிமல் இருக்கும். ஓகே, அப்படிதான் பார்க்கணும். ஓகே, இதுல மோர் ப்ரிசைஸ் என்னது? இதான் மோர் ப்ரிசைஸ். ஓகே, மோர் ப்ரிசைஸ். இதுல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம நினைச்சுக்கலாம், டெசிமல், லீஸ்ட் கவுண்ட், ப்ரிசிஷன். ஓகே, இதுல எது டெசிமல் அதிகம்? டெசிமல் அதிகங்கிறது இதுக்குதான் டெசிமல் அதிகம். கரெக்டா? இதுக்குதான் டெசிமல் அதிகமா இன்ஸ்ட்ருமெண்ட் 3ல. அப்போ அதோட லீஸ்ட் கவுண்ட் எப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் யோசிப்பாங்க, 0.01 சென்டிமீட்டர் பெருசா, 0.001 சென்டிமீட்டர் பெருசா? இதுதான் பெருசு, 0.01 சென்டிமீட்டர் தான் பெருசு. அப்போ லீஸ்ட் கவுண்ட் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் 3க்கு கம்மியா இருக்கும். அப்போ டெசிமல் அதிகமா இருக்கும், லீஸ்ட் கவுண்ட் கம்மியா இருக்கும், அப்ப ப்ரிசிஷன் அதிகமா இருக்கும். அதான் நான் சொன்னேன். கிளியர்? ஓகே, இப்போ ஒரு 3 வேல்யூ வச்சுக்கோ. 2.3 இருக்கு, 2.2 இருக்கு, 2.4 இருக்கு. ஓகே, ஒரு செட் ஆஃப் வேல்யூ. ஓகே, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு சேம் சிமிலர் கண்டிஷன்ல நம்ம வந்து சொல்யூஷன் வந்து 2.3, 2.2, 2.4 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு செட்டா வச்சுக்கணும். இன்னொரு சொல்யூஷன் இன்னொன்று கண்டுபிடிக்கும், 2.5, 2.1, 2.9 கிடைக்கும். ஓகே, இந்த ரெண்டு செட்லயும் எது மோர் ப்ரிசைஸ்னா இதான் மோர் ப்ரிசைஸ். மோர் ப்ரிசைஸ். நான் என்ன சொன்னேன், ப்ரிசைஸ் என்னது? அது வந்து பக்கத்துல இருக்கும். ஓகே, ஆனா அதோட ட்ரூ வேல்யூக்கு தள்ளி இருக்கும். ஆனா அந்த ரீப்ரொடியூசிபிலிட்டி தான் ரீப்ரொடியூசிபிலிட்டி, ஒவ்வொரு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, சொல்யூஷன் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணா நம்ம நிறைய வாட்டி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, எடுத்துட்டே இருக்கும். 2.3, 2.2, 2.4 எல்லாம் பாருங்களேன். இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 0.1. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 0.1. ஓகே, இப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் 2.2 எடுத்துட்டு 2.3, 2.4 அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி எடுத்தா இதோட 0.1, 0.1, 0.1. ஆனா இங்க பாருங்களேன் 0.4. ஓகே, இது என்ன பாருங்க 0.8. அப்போ டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கான். அப்போ இது நம்ம என்ன சொல்லணும், லெஸ் ப்ரிசைஸ் அதிகமா. கிளியர்? கிளியர்? இவ்வளவுதான்.
Okay. Then error in measurement. Error in measurement. Error in measurement. Okay. Important questions வரக்கூடிய what. Okay. இப்போ எப்படி எரர் கண்டுபிடிப்போம்? ஓகே, நம்ம வந்து நம்ம ஒன்று மெஷர் பண்ணிருப்போம். மெஷர் பண்ணோட வேல்யூ இருக்கும். அதை நம்ம நினைச்சிருவோம் மெஷர்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? மெஷர்டு வேல்யூ. ஓகே, அந்த மெஷர்டு வேல்யூல இருந்து நம்ம ட்ரூ வேல்யூக்கு இதுக்கு இந்த மெஷர்மெண்ட் ட்ரூ வேல்யூ தான் சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சிருப்போம். கரெக்டா? அக்யூரேட்டா கேல்குலேட் பண்ணி வச்சிருப்போம். அதான் ட்ரூ வேல்யூ. நம்ம மெஷர் பண்ணது மெஷர்டு வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஓகே, இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா நமக்கு வந்து எரர் கிடைச்சோம். ஓகே, கிளியர்? எப்படி சொல்லலாம்? ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ராடு இருக்கு. அந்த ராடோட லென்த் 2.5 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். ஆனா நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணா 2.4 கிடைக்கி, ரெண்டாவது பண்ணா 2.5 கிடைக்கி, மூணாவது பண்ணா 2.3 கிடைக்கி. இப்படி மாத்தி மாத்தி கிடைச்சிட்டே இருக்கு. ஓகே, அப்போ இந்த மூணையும் பாத்தீங்கன்னா எனக்கு மூணு எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. கரெக்டா? ஆனா இந்த ஒவ்வொரு வேல்யூ வந்து சேம் நியரஸ்டா தான் இருக்கு. ஓகே, இது மட்டும் தான் கரெக்டா இருக்கு. இப்போ டிஃப்ரெண்டா வருதுனால நம்ம இதோட எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இதுல எரர் கண்டுபிடிக்கலாம். இது 1, இது 2, இது 3 வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுல எரர் கண்டுபிடிக்கலாம். மெஷர் வேல்யூ எவ்வளோ? 2.4. ட்ரூ வேல்யூ எவ்வளவு? -2.5. அப்போ நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0.1 சென்டிமீட்டர் நம்மளுக்கு எரர். கிளியர்? அப்போ ரெண்டாவது மெத்தட்ல பண்ணும்போது எவ்வளவு நமக்கு எரர் இருக்குமா? அது 2.5 -2.5, அப்போ 0 சென்டிமீட்டர். இதுல வந்து நோ எரர். ஓகே, நோ எரர். ஓகே, தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2.3. இதோட -2.5 பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 0.2 கிடைக்கும். 0.2 சென்டிமீட்டர். இதுல வந்து 0.2 சென்டிமீட்டர் எரர். ஓகேவா? பார்க்கலாம். இதுல செகண்ட் ஒன்று தெரியுமா? அக்யூரசி. ஏன் அக்யூரசி? ட்ரூ வேல்யூக்கு ஒத்து போதா? அக்யூரசி. அதுக்கடுத்து பாருங்களேன், 1, 2 பாருங்க. செகண்ட் வந்து அக்யூரசி. இது மூலமா அக்யூரசி பொசிஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அக்யூரசி. நேரம் பார்த்தீங்கன்னா 1, 3 பாருங்களேன். 1, 3 பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூக்கு பக்கத்துல. ஓகேவா? கரெக்டா இல்ல. 2.5 இல்ல, 2.4, 2.3. ஆனா இந்த 2.4 2.3 பக்கத்துல இருக்கா? அப்போ இது நம்ம ப்ரிசைஸ் அப்படிம்போம். ஓகே, இப்போ போது அக்யூரசி எப்படி சொல்லலாம், ப்ரிசைஸ் எப்படி சொல்லலாம். ஓகே, தென் எரர் பாத்தீங்கன்னா கிளியர் நான் நம்புறேன். தென் எரர் ரெண்டு டைப் இருக்கு. என்ன டைப்? சிஸ்டமேட்டிக் எரர், தென் ரேண்டம் எரர். ஓகே, ரேண்டம் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் நம்ம என்ன சொன்னோம்னா டிட்டர்மினேட் எரர். ரேண்டம் எரர் இன்டிட்டர்மினேட். இது சிஸ்டமேட்டிக் எரர் நம்ம டிட்டர்மினேட் சொல்லலாம்னா இதோட எரர் எப்படி இது மூலமா காசு ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா ரேண்டம் எரர்ல இந்த எரர் எதனால வந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்க கஷ்டம். ஓகே, அதே மாதிரி ரேண்டம் எரரோட எரரை வந்து அதோட காசஸ் வந்து குறைக்க முடியாது. நம்ம ரேண்டம் எரரை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தடுக்க கஷ்டம். ஆனா சிஸ்டமேட்டிக் எரர் நமக்கு தெரியும், இதனால இந்த எரர் வந்திருக்கு, அப்போ நம்ம இதை சரி பண்ணா இந்த எரர் வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும், டிட்டர்மின் பண்ண முடியும். ஓகே, சரி, இது சிஸ்டமேட்டிக் எரரோட டைப் பார்ப்போம். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இது வந்து பி வைக்கலாம் கொஸ்டின். ஓகே, இது வந்து கூட இருக்காங்க. ராங் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். தென் பர்சனல் எரர். ஓகே, ஒரு தனி நபர் கவனக்குறைவால வரக்கூடிய எரர், பர்சனல் எரர். தென் ரேண்டம் எரர். இந்த எரர் வந்து irregular in magnitude and direction சொல்லணும். ஓகேவா? irregular in magnitude and direction. எரர் வந்து எதனால வந்துச்சு எதுவுமே சொல்ல முடியாது. irregular in magnitude and direction. Okay. Then method of expressing error. Is it clear?
மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எரர். மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எரர் பார்க்குறோம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு n டைம்ஸ், ஓகே n டைம்ஸ் வந்து சேம் இன்ஸ்ட்ருமெண்ட், சேம் கண்டிஷன், சேம் பெர்சன், ஒரு n டைம்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓகே ஒரு வாட்டி பண்ணும்போது அதோட வேல்யூ a1 அப்படின்னு கிடைச்சிட்டு, ஓகே சூப்பர். தென் ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது a2 கிடைச்சிட்டு, தென் மூணாவது பண்ணும்போது a3 அப் டு an வரைக்கும் பண்ணிட்டார். ஓகே பண்ணிட்டார். அப்படி பண்ணிட்டு இதோட டூ வேல்யூ டிஃப்ரெண்ட் வேற தான் இருக்கும். ஓகே இப்போ இதோட ஏ மீன் அப்படி எப்படி கண்டுபிடிப்போம்னா, எத்தனை வாட்டி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரோ a1 a2 எல்லாம் ஆட் பண்ணி அப் டு an வரைக்கும் ஆட் பண்ணி எத்தனை டைம்ஸ் பண்ணிருக்காரோ அதோட டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஏ மீன் கிடைக்கும். கரெக்ட் தானே? ஏ மீன் கிடைக்கும். ஓகே தென் அப்சல்யூட் எரர். ஓகே ஓகே எத்தனை வாட்டி பண்ணியிருக்காரு, அப்சல்யூட்டா இதோட எரர் எவ்வளவு இருக்குன்னு எடுக்கணும். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரூ வேல்யூ தெரியாது, கரெக்டா? ஆனா ட்ரூ வேல்யூங்க நம்ம கன்சிடர் பண்ணது வந்து இதான் ட்ரூ வேல்யூ. ஏன் இத்தனை டைம் பண்ணி நம்மளுக்கு எதுனா நியரஸ்டா வரும் அதுதான் நம்ம ஏ மீன்ல எடுத்திருக்கோம். அப்போ ஏ மீன் நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரூ வேல்யூ. அப்போ நம்ம ட்ரூ வேல்யூக்கு நம்ம போராடி படிச்சுக்கோ தெரியுமா? போராடி படிச்சோமா ட்ரூ வேல்யூ மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஓகே இப்போ அதான் நம்ம அப்சல்யூட் எரர் போங்க. அப்போ அப்சல்யூட் எரர். ஓகே அப்சல்யூட் என்னது? மெஷர்ட் வேல்யூ minus true value. Okay minus true value. Okay அப்ப absolute error symbol del a. Okay del a போ. இப்ப பாத்தீங்கன்னா del a1 எடுத்துக்கோமா. del a1 நம்ம மெஷர்ட் வேல்யூ என்ன பண்ணோம், எடுத்துரும் a1. ஓகே ஃபர்ஸ்ட் a1 மைனஸ் ட்ரூ வேல்யூ நம்மளுக்கு என்ன a மீன் எடுத்துக்க. ட்ரூ வேல்யூ a மீனா அப்போ a மீன். ஓகே del del a2. ஓகே அப்போ a2 மைனஸ் இது a மீன் அப் டு del a எடுத்துட்டேன், an வரைக்கும் எடுத்துட்டேன். an மைனஸ் a மீன். ஓகே கிளியர்? ஓகே இப்போ அப்சல்யூட் எரர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எப்படி கண்டுபிடிச்சா நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே அடுத்து மீன் அப்சல்யூட் எரர். மீன்னாலே டிவைடட் பை நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே அவ்வளோதான். இப்போ மீன் அப்சல்யூட் எரர்னா del a மீன். ஓகே அப்போ எத்தனை வாட்டி அப்சல்யூட் எரர் கிடைச்சிருக்கு அதை பண்ணுங்க. அப் டு del en. ஓகே divided by number of times. ஓகே இதான் மீன் அப்சல்யூட் எரர். ஓகே கிளியர்? தென் ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. ரிலேட்டிவ் எரர் இஸ் ரிலேட்டிவ் error is mean absolute error divided by a mean. Okay true value அதான் a mean. a mean relative error is equal to del a mean divided by a mean. ஓகே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பெர்சன்டேஜ் எரர் ஒண்ணுமே இல்லை, ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. ஓகே இப்போ del a mean divided by a mean into 100. கிளியர் கிளியர் கிளியர்? அப்போ நம்ம என்ன படிச்சோம், அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், அரித்மெட்டிக் மீன் மாதிரி ஏ மீன், தென் பண்ணா ரிலேட்டிவ் எரர், பெர்சன்டேஜ் எரர் எல்லாமே கிளியர். பக்கா தானே? பக்கா தானே? ஓகே இதுக்கு ஒரு கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்ணி நமக்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சுன்னு கொடுத்தாங்க. 1.2 1.3 1.4 1.5. ஓகே கொடுத்துட்டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்களேன். மீன் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் கேட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் கேட்டிருக்காங்க. தென் அண்ட்
பெர்சன்டேஜ் எரர். ஓகே, பெர்சன்டேஜ் எரர் இதான் கேட்டிருக்காங்க. கிளியர் தானே? இப்போ நம்ம மீன் கண்டுபிடிப்போம். மீன் என்ன, கண்ணை மூடி பண்ணலாம். என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 1.2, 1.3, 1.4 + 1.5. ஓகே, ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் மேக் 1 2 3 4 4. ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 5.4 டிவைட் பை 4, அப்போ 7.35 கிடைக்கும். கிளியர்? டிவைட் பை 5, சாரி 1 பாயிண்ட் 1.35 கிடைக்கும். நம்ம வந்து இது ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஓகே, இது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 5க்கு முன்னாடி 3 இருக்கு. ஓகே, 3 இருக்கு. அப்போனா 1.4. கிளியர்? தட்ஸ் ஆல். தென் பார்த்தீங்கன்னா அது அப்சல்யூட் எரருக்கு. ஓகே, அப்சல்யூட் எரருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, அப்சல்யூட் டெல் A1 நம்மளுக்கு வேல்யூ தெரியும். 1.2 A மீன்னா ட்ரூ வேல்யூ மைனஸ் 1.4 equal to 0.2. del A2 ஆனால் 1.3. ஓகே, minus 1.4 0.1. then del A3 அப்படின்னா 1.4 minus 1.4 அப்படின்னா 0. ஓகே, then del A4 அப்படி பண்ணால் 1.5 minus 1.4 is equal to 0.1. clear? அப்போ அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சாச்சு. இதே மீன் அப்சல்யூட் நம்ம கேட்கல, நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருமா. மீன் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணோமா, 0.2 + 0.1 + 0 + 0.1 ஆட் பண்ணி டிவைட் பை 4 போடுமா. பண்ணால் நம்மளுக்கு வந்து 0.4 டிவைட் பை 4 கிடைக்கும். அப்போ 0.1 தான் இதோட ஆன்சர். கரெக்டா? ஏன் மீன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, மீன் கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கு ரிலேட்டிவ் எரர் பார்ப்போம். ஓகே, ரிலேட்டிவ் எரர்ல மீன் வேணுங்களா, del A மீன், அதெல்லாம் கேட்குறேன். del A மீன் டிவைட் பை A மீன். ஓகே, அப்போ 0.1 A மீன் 1.4 பண்ணோம்னா நம்மளுக்கு மேலே இங்கேயும் 10 பண்ணோம்னா 1/14 கிடைக்கும். கரெக்டா? ஓகே, தென் பெர்சன்டேஜ் எரரா, அது இந்த ஒன்றுமே இல்லை, 1/14 ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. அப்போ 100/14. ரைட்? தட்ஸ் ஆல். காம்பினேஷன் ஆஃப் எரர். ஓகே, காம்பினேஷன் ஆஃப் எரர்ல ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எரர் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா, A is equal to A மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்சல்யூட் எரரோட மீன். ஓகே, இப்போ நம்ம எரர் இன் கேஸ் ஆஃப் சம்மு, ஓகே, சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். சம்முக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம எரர் எப்படி பண்ணுவோம்னா, x is equal to A plus or minus del A. Okay, then y is equal to B plus or minus del B. இப்போ சம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சம் என்னது, எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணலாம் சம். ஓகே, அப்போ அதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அதை சம்மா நான் பி எடுத்துட்டேன். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா ஏ ப்ளஸ் பி. அடுத்து டெல் பினா அதோட எரர் தான். அப்போ அடிஷன்லையும் சரி சப்ட்ராக்ஷன்லையும் சரி நம்ம எரர் எப்பவுமே ஆட் தான் பண்ணுவோம். ஓகே, இப்போ del A ப்ளஸ் del P. இப்போ ஜென்ரலாக எப்படி மென்ஷன் பண்ணால் P ப்ளஸ் ஆர் மைனஸ் del P. இதுதான் டோட்டல் சம். ஓகே, சம் இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் B ப்ளஸ் ஆர் மைனஸ் del A ப்ளஸ் del P. என்ன நோட் பண்ணிங்கன்னா, அடிஷன் சரி சப்ட்ராக்ஷன் சரி எரர் நம்ம ப்ளஸ் தான் பண்ணுவோம். ஓகே, இப்போ அடிஷனால இங்கே ப்ளஸ் இருக்கு. ஓகே, இப்போ சப்ட்ராக்ஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி எடுக்கணும்னா, இங்கே P எடுத்து நம்ம Q ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, அப்போ Q ஈக்குவல் டு A மைனஸ் பி வரும். இப்போ டெல் Q என்னது, இங்கே சப்ட்ராக்ஷனால மைனஸ் வந்திருக்கா. அப்போ டெல் Q என்னது, எரர். என்ன சொன்னேன், எரர் அடிஷனாலும் சரி சப்ட்ராக்ஷன் இருந்தாலும் சரி ஆட் பண்ணுங்கன்னா, அப்போ del A ப்ளஸ் del B எடுத்துக்கலாமா. அப்போ எப்படி எடுக்கலாம், சப்ட்ராக்ஷன் Q plus or minus del Q is equal to A minus B
plus or minus del A plus del B, correct? Okay, then error in case of multiplication and division work. Okay, multiplication, and division. Okay, இப்போ அங்க எப்படி எரர் என்ன பண்ணோம், சம் ஆஃப் த அப்சல்யூட் எரர் பண்ணும். ஆனா இங்க வந்து சம் ஆஃப் த ரிலேட்டிவ் எரர் பண்ணுவோம். இப்போ எப்படி பண்ண போறோம் பாருங்க. ஆர்ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய். ஓகே, நமக்கு அதே மாதிரி இங்கே எழுதுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஆர்ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய். அப்போ எப்படி எழுதலாம், ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, அடுத்து பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டெல்ஆர் வேணும். டெல்ஆர் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஆர், இதான் ரிலேட்டிவ் எரர், கரெக்ட் தானே? இன்ட் 100 பண்ணா பர்சன்டேஜ். ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகே, சம் ஆஃப் த ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஏ அண்ட் பி. அப்போ எப்போ நம்ம நோட் பண்ணிக்கலாம், எப்படி நினைச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, எரர்னாலே ஆட் தான். ஓகே, மல்டிபிளிகேஷன் டிவிஷன்னா அந்த எரரை ரிலேட்டிவ் எரர் வந்து ஆட் பண்ணும். சம் ஆஃப் த அடிஷன் ஆஃப் த ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நான் ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இது எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம், ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஆர். டெல் ஆர் வேணும்னா டெல் ஆர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ பிளஸ் டெல் பி பை பி இன்ட்டு ஆர். இங்கே வந்துடும், கீழே டிவைடில் இருக்க ஆறு அங்கே மாதிரி இன்டர்மா. அப்போ டெல் ஆர் கிடைச்சிட்டா. அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆறு பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஆரோட வேல்யூ அப்படி இல்லாமா, டெல் ஏ பை ஏ. ஓகே, del A by A plus del B by B into R. நம்ம ஆரோட வேல்யூ தான் எக்ஸ் இன்ட்டு ஒய். நம்ம சும்மா எதுக்குள்ள சப்ஸ்டிட் பண்ணலாமா, அவ்வளோதான். ஓகே, இப்போ டிவிஷன் வா. இன் டிவிஷன் இதுவும் அதே தான், அடிஷன் சப்ட்ராக்ஷன் சேம், அதே மல்டிபிளிகேஷன் டிவிஷன் சேம். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். ஓகே, அப்போ ரிலேட்டிவ் எரர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த A relative error of A plus relative error of B. Clear? Okay. Addition okay, subtraction okay. இது பண்ணலாம் S plus or minus del S எழுதுவோம். del S சொன்னா del S இங்க போட்டு plus or minus del A by A plus del B by B into S. Okay. That's all. சரி, எரர் இந்த பவர் ஆஃப் a quantity இது ஈஸி, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட், அது எப்பயும் வந்திருக்கு. எரர் இந்த power of a quantity. ஓகே, இதை பற்றினா இப்போ z ஈக்குவல் டு ஏ போர் n இருக்கு. அப்போனா ரிலேட்டிவ் எரர் ஆஃப் z எடுத்துக்கணும், n இன்ட்டு ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஏ. ஓகே, இப்படி இன்னொரு சிம்பிளா, இது வந்து சிம்பிளா பண்ணோம், இன்னொன்று கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா. z இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் p b பவர் q c பவர் r. இன்னொரு விஷயம் என்னன்னா, அடிஷன்ல இருந்தாலும் சரி, அடிஷன்ல வராது, மல்டிபிளிகேஷன் இருந்தாலும் சரி, டிவிஷன்ல இருந்தாலும் சரி, ஃபைனலா இதை வந்து அடிஷன் மெத்தட்ல பண்ணிடணும். இப்போ அவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, என்னன்னா டிவிஷன்ல இருந்தா நம்ம மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். ஏக்கும் பிக்கும் மல்டிபிளிகேஷன் இருக்கு, அப்போ அடிஷன் பண்ணுவோம் வச்சுக்கலாம். ஓகே, ஏ பி ரெண்டுமே சியா இருக்கு, அப்போ மைனஸ் சி போடணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, அது மிஸ்டேக் வந்துடும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க அதுல. ஓகே, இது இம்பார்ட்டன்ட். பாத்தீங்கன்னா எல்எஸ் பை இசட் இஸ் ஈக்குவல் டு பி முன்னாடி வருமா, பவர் முன்னாடி கொண்டு வருமா, பி ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஏ. ஓகே, பிளஸ் கியூ ரிலேட்டிவ் எரர் ஆஃப் பி. ஓகே, அடுத்து மைனஸ் போடுவாங்க, டிவிஷன்ல இருக்க மைனஸ் ஆன் பண்ணுவோம், அப்படி இல்லை, பிளஸ் தான், ஆர் தான் வச்சுக்கோங்க, டெல் சி பை ஜி. தட்ஸ் ஆல். ஓகே, ஓகே, அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தியரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் எரரோட டைமென்ஷன் வந்து டைமென்ஷன் லெஸ், கரெக்டா? டைமென்ஷன் லெஸ் ரிலேட்டிவ் எரர், இது வந்து டைமென்ஷன் லெஸ். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின். ஓகே, என்ன கொஸ்டின்னா, கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 2% எரர் இன் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னது, del r by r into 100 is equal to 2 அர்த்தம். ஓகே, நம்மளுக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஓகே, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னது, v is equal to 4/3
by r cube. Okay, so del v by v into 100. Okay, 4 by 3 பை எல்லாம் கான்ஸ்டன்டா, அப்போ 3 வந்து del r by r into 100. ஓகே, நான் r ஸ்மால் இருக்கேன், இல்லை ஒன்று தான். அப்போ del v by v into 100 is equal to 3 into del r வந்து என்னது 2, அப்போ 6%. ஓகே, தட்ஸ் ஆல். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்லைடு இருக்கோம். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பார்த்தோம். ஸ்லைடில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் ஸ்லைடை விட ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்ட்டு. ஓகே, அதான் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் கொடுத்தோம். எல்லாமே நான் வந்து டெலிகிராம் சேனலில் போடுறேன். லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட சம்மரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.